வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி சனிக்கிழமை உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். அதனால் கேள்வி எடுத்துகிட்டு வந்திருக்கிறது விஷ்ணு, பதில் சொல்கிறது நான். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் கேள்வி, ஐடி ஸ்டாக்ஸ் வந்து நியர்லி டிகேட் லோக்கு கரெக்ஷன் ஆயிருக்கு. ஸோ இன்ஃபோசிஸ் பார்த்தீங்கன்னா 7.5% வரைக்கும் விழுந்திருக்கு. இப்படி பார்க்கும்போது இன்னுமே ஒரு அண்டர் வேல்யூட் லெவலில் இன்னுமே இருக்கா, இல்லை இன்னும் அண்டர் வேல்யூடாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? ஒன்று. ரெண்டாவது, இது ஐடி கம்பெனிஸ் வந்து இவ்வளோ தூரம் விழுது, ஐடி டிசிஎஸ் ஆகட்டும், இன்ஃபோசிஸ் ஆகட்டும், விப்ரோ ஆகட்டும், விழுந்துகிட்டே இருக்கிறது. இந்த மேஜர் கன்சர்ன் என்னன்னு நீங்கள் பார்க்குறீங்க? ஃபஸ்ட்டு இது வந்து பாட்டம்னு நான் நினைக்கிறேன். இதுவே பாட்டம் இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஓகே. மார்க்கெட் வந்து பயந்துட்டு இருக்குது. நேற்று வந்து மைக்ரோசாஃப்ட்லேயும் மெட்டாலேயும் கேபிஎம்ஜிலையும் நியர்லி 10% ஆளை வீட்டுக்கு அனுப்புறேன்னு சொல்லிட்டாங்க. இன்ஃபோசிஸில் ஒரு வார்த்தை சொன்னான், நெட் ஹையரிங் வில் கம் டவுன் அப்படின்ட்டான். ஸோ இப்போ இன்னும் ஆட்களை குறைக்க போகிறாங்க. இன்னொரு வார்த்தை என்ன சொன்னான்னா, இதுதான் மார்க்கெட்டை ட்ரிகர் பண்ணிட்டு இனிமேல் வந்து கான்ட்ராக்ட்ஸ் ஆர் டிஃப்ளேஷ்னரினா. அப்படின்னா என்னென்னா, கான்ட்ராக்ட்லாம் தரோம், உனக்கும் ஆள் கம்மி, நீயும் ஏஐ யூஸ் பண்ணுறதில்ல, அதனால் ரேட்டை குறைன்னு சொல்கிறாங்க. ஸோ கான்ட்ராக்ட் சைஸ் குறையும், ஆட்கள் கம்மியாக இருக்கும், மார்ஜின் ஸ்டேபிளாக இருக்கும். நான் மார்ஜினை காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டான், இன்க்ரீஸ் ஆகாது. ஸோ டர்ன் ஓவரும் உடனே இன்க்ரீஸ் ஆகாது. எக்கனாமிக்ஸில் எப்போதுமே எப்படின்னா, ஒரு புது டெக்னாலஜி உள்ளே வந்ததுன்னா முதல்ல அதை சப்ஸ்டியூட் ஆகும், லேபர் சப்ஸ்டியூட் பண்ணும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தான் லேபர் ஆர்கமெண்டேஷன் ஆகும், லேபரை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து லைட் பல்பு முன்னாடி வந்தபோது கேண்டில் மேக்கர், கேண்டில் ஏற்றுறவன், கேஸ் லைட் ஏற்றுறவனுக்கெல்லாம் வேலை போச்சு. அதுலேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு தான் நைட் லைஃப் டெவலப் ஆச்சு. அதுக்கு முன்னாடி அங்கே நைட் லைஃபே கிடையாது. ரொம்ப பெரிய பணக்காரன் தான் வீட்டு ஃபுல்லாக கேண்டில் ஏற்றி எதாவது பண்ணிகிட்டு இருப்போம். ஃபார் நார்மல் பீப்புள் 5-6 மணியோட கேம் டேஸ் ஓவர். அதனால தான் கார்த்தால 3 மணிக்கு 4 மணிக்கு எழுந்து சாயங்காலம் கேம் ஓவர். ஸோ வழக்கு லைட்டுன்னு வந்த உடனே வந்து கேம் மாறிடல. ஸோ பல்புன்னு வந்தோடனே கெரசினோட சேல்ஸு கம்மியாகுது, கேண்டில் சேல்ஸ் கம்மியாகுது, அதெல்லாம் கம்மியாகுது. அதுலேருந்து ஒரு 20 வருஷம் கழிச்சு 1910 1915 தான் நைட் லைஃப்னு ஒன்று டெவலப் ஆகுது. ஸோ இனிஷியலி வாஸ் லேபர் சப்ஸ்டியூஷன், அப்புறம் தான் லேபர் ஆர்குமெண்டேஷன் நடக்கும். இப்போ நீங்கள் இருக்கிற ஃபேஸ் வந்து லேபர் சப்ஸ்டியூஷன். அண்ட் இந்த ஃபேஸில் இருக்கும்போது லேபர் எப்படி ஆர்குமெண்ட் ஆகும்னா யாராலையும் சொல்ல முடியாது. நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா, டாப் 4 கம்பெனிஸ் வில் சர்வைவ். ஓகே. எப்படி சர்வைவ் ஆகுமா அதெல்லாம் சொல்ல முடியாது. பட் இதோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக விழுந்ததுன்னா எஃப்டிஓக்கு ஈக்குவலாக உங்களுக்கு இன்னும் விழணும். ஆஃப்கோர்ஸ் எஃப்டிக்கு ஈக்குவலாக உங்களுக்கு டிவிடெண்ட் ஈல்டு இருக்கும். அதான் ஒரு 5-6% வந்துடும். அதுக்கப்புறம் யூ ஹவ் டு டேக் அ பெட் அண்ட் வெயிட். பெட்டு தான் அஃப்கோர்ஸ் அது எப்படி போகும், கம்பெனி ஒன்றும் காணாமல் போயிடாது. வனஸ்பதி பண்ணிகிட்டு இருந்தவன் இன்றைக்கி பெரிய சாஃப்ட்வேர் ராஜாவாக இருக்கிறவன் நாளைக்கு வேறு ஏதாவது பண்ணுவான். வனஸ்பதி போதே லிஸ்டடு, இன்றைக்கி பெரிய சாஃப்ட்வேர் ராஜாவும் லிஸ்டட் தான். விப்ரோ. ஸோ அவன் வேறு ஏதாவது பண்ணுவான், என்ன பண்ணுவான்னு இன்றைக்கி அவனுக்கே தெரியாது. அன்றைக்கி என்ன நீடு இருக்குன்றது அப்புறம் தான் தெரியும். ஸோ நீங்கள் வந்து குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டர் மேலே தான் பெட் எடுக்கிறீங்க. ஸோ அதனால தான் குவாலிட்டி ஆஃப் ப்ரமோட்டர் மேலே பெட் எடுக்கிறோம். இதில் டிசிஎஸும் விப்ரோவும் கரெக்டு. என்ன தான் நீங்கள் ஏஐ கொண்டு வந்தாலும் அந்த ஏஐ ப்ராம்ப்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், அதுவும் ஆளாக இருப்பான். அண்ட் தெர் வில் பி லாட் ஆஃப் work which is using AI which will be outsourced in India. Foreign institutional investors வந்து around 1.6 lakh crore வெளியில் எடுத்திருக்காங்க 2026ல. இப்போ வரைக்கும் மார்ச்ல மட்டும் 1.1 lakh crore வெளியில் எடுத்திருக்காங்க. நிஃப்டி வந்து 7.5% விழுந்திருக்கு, பேங்க் நிஃப்டி அரௌண்ட் 5% to 6% விழுந்திருக்கு. இன்னுமே இந்தியன் மார்க்கெட்ஸ் ஓவர் வேல்யூடு தானா? ஆமாம், ஹைலி ஓவர் வேல்யூடு தான், நாட் ஜஸ்ட் ஓவர் வேல்யூடு, ஹைலி ஓவர் வேல்யூ. ஆமாம். ஏன்னா நீங்கள் இந்த பிபைஇ பார்த்து 20ன்னு சொல்கிறது வந்து கன்சாலிடேட்டட் ஏர்னிங்ஸ் வச்சு. இது 2018 19 தான் மாறிது, 2020 மாறித்தான் தெரியாது. ஸோ நீங்கள் முன்னாடி இருக்கிற ஏர்னிங்ஸ் வந்து ஸ்டாண்டர்லோன் ஏர்னிங்ஸ் வச்சு கண்டுபிடிச்ச ஆவரேஜ், இது கன்சாலிடேட்டட் ஏர்னிங்ஸோட ஆவரேஜ். ஸோ ஸ்டாண்டர்லோன் அப்படிங்கிறது தனித்தனி சப்சிடரிக்கான தனித்தனி ஏர்னிங்ஸ். நீ டாடா மோட்டர் பேசஞ்சர்னா டாடா மோட்டர் பேசஞ்சர் மட்டும்தான், அது ஸ்டாண்டர்லோன். ஆனால் நீ ஜேஎல்ஆர் சேர்க்கணும்னா ஏர்னிங்ஸே இருக்காது.
அது கன்சாலிடேட்டட்ல வரும். கன்சாலிடேட்டடில் வரும். ஸோ இங்கேருந்து வி ஹேவ் அனதர் 20-25% டு கோ. ஸோ இப்போ மார்க்கெட் இந்த அளவுக்கு விழுந்திருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஓவர் வேல்யூடா இருக்குன்னு நீங்க சொல்றதுக்கு காரணம், இப்போ நம்ம பார்க்கறது கன்சாலிடேட்டட் தான் பார்க்குறோம். பார்க்குறோம். தனித்தனியா நம்ம பார்க்கல. ஆனா பெட் கட்டுறது தனித்தனியா கட்டுறோம். ஆமாம். அண்ட் இன்னொன்று நீங்கள் என்ன பார்க்கணுன்னா, இன்னைக்கு வந்து இன்னும் ஹை ஓவர் வேல்யூட் நிறைய இருக்குது. ஏஷியன் பெயிண்ட்ஸில் 50 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் கிட்ட இருக்குது. ம். இதெல்லாம் ஜஸ்டிஃபையே பண்ண முடியாது. ஜொமாட்டோவை எப்படி எட்டர்னல் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? இந்துஸ்தான் யூனிவருக்கு 50 டைம் ஏர்னிங்ஸ் எப்படி ஜஸ்டிஃபை பண்ணுவீங்க? 3 வருஷத்துல எட்டர்னல் வந்து 372%. ஆனால் மேனேஜிங் தானே, மேனேஜ் தி மார்க்கெட் தானே. ம். முன்னாடியே ஸ்விக்கியால் பண்ண முடியல. ஸ்விக்கி கேம் டூ லேட். ம். அவன் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோன்னா மேனேஜ் பண்ண, அப்புறம் எல்லாம் கரெக்டாக இருந்தால் ஏன் தீபந்தர் கூட கோயலா அவன் ஓடி போயிட்டான். வாட் யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் இஸ் சூனர் ஆர் லேட்டர் மார்க்கெட் வில் கேட்ச் யூ. பேடிஎம்மும் இதே தான் சொல்லிட்டு இருந்தீங்கன்ட்டு. இன்னைக்கு லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஆமாம், இன்னைக்கு பேடிஎம் லைசன்ஸ் என்னாச்சு? கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஆடு வரும்போது ஒரு மனுஷன் வந்து இந்த ஆடெல்லாம் கொடுத்தாரு. ஆமாம். அவர் என்ன டேமேஜ் கொடுப்பாரு? ஓகே சார், இந்த பேடிஎம் லைசன்ஸ் கேன்சல் பண்ணது அப்படிங்கிறது அது மண்டே இன்னும் தெளிவாக சொன்னீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட்ஸ் அதில் வந்துகிட்டே இருக்கு. ஆக்சுவலி ஸ்பீக்கிங் அது ஒரு லைசன்ஸ் கேன்சல் கேன்சல் தான் சொல்லி RBI லைசன்ஸை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அப்போ 2000 ரூபா போட்ட சார் என்னாச்சு? ஃபைன் சார். அடுத்தது நிஃப்டி 50 வந்து லாஸ்ட் 3 இயர்ஸில் கொடுத்துருக்கக்கூடிய ரிட்டர்ன்ஸ் அப்படிங்கிறது 34%. லாஸ்ட் 5 இயர்ஸில் அரௌண்ட் 66% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. FIIs எவ்வளோ தான் வித்துட்டு இருந்தாங்கன்னாலும் மேஜர் ஸ்டாக்ஸ் மாதிரியான ஏஷியன் பெயிண்ட்ஸ், ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், HDFC பேங்க்ஸ் எல்லாத்துலேயுமே நல்ல கரெக்ஷன் இருந்திருக்கு. இந்த இண்டெக்ஸோடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கிறதுக்கு வாட் இஸ் த டிரைவிங் ஃபோர்ஸ்ன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா வந்து அந்த கோவிட் போதுலேருந்து பயங்கரமாக ஒரு ட்ராப் அண்ட் அதுக்கப்புறம் ஏறித்து. ஸோ கோவிட்டில் வந்து ஒரு ஃபால் வந்து அங்கேயும் ஏறித்து. நீங்கள் பார்த்தீங்கன்னா HDFC பேங்க் ஈவன் நோ வில் பி பாசிட்டிவ், 10% பாசிட்டிவில் இருக்கும். ஆமாம் ஆமாம். ஸோ இன்னும் எவ்வளோ ஏறி இருந்தால் அது இப்போ 10% பாசிட்டிவில் இருக்குது. நீங்கள் ICICI பேங்க் பார்த்தீங்கன்னா 130% ப்ராஃபிட்டில் இருக்கும். ரிலையன்ஸும் பாசிட்டிவாக இருக்கும். ரிலையன்ஸ் ஒரு பெரிய ஜகர்நாட்டு. அவன் எதில் காசு பண்ணுறான் எதில் விட்றான்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்கள் தனியாக அந்த புக்கெல்லாம் படிக்கணும்னா உங்களுக்கு ரொம்ப நேரம் போதும். ஹவர்ஸ் ஆன் டுகெதர் படிக்கணும். இல்லை சார், உங்களுக்கு ஒரு ஷேர் ஒரு கம்பெனி பிடிக்கல அப்படின்றதுனால எங்களை கன்சிடர் பண்ண வேண்டாம்னு சொல்கிறீங்களோ? என்டர் லைன்ஸ் வந்து IPOலேருந்து இருக்குது. எண்ணிலேருந்து இருக்குது, IPOலேருந்து இருக்குது. IPOலேருந்து எங்கள் அப்பா வாங்கினது அப்படியே என் தம்பி பேரில் இன்னும் வச்சுருக்கேன். ம். இது A சீரீஸ், B சீரீஸ், C சீரீஸ், E சீரீஸ், F, GE, அப்புறம் ரிலையன்ஸ் பெட்ரோகெம்மு, இப்படி மர்ஜ் பண்ணி அப்படி உலகத்தில் இருக்கிற எல்லா 36 டிபார்ட்மெண்ட்டும் அவன்கிட்ட தான் இருக்குது. அவருக்கு ஸ்ட்ரோக் வந்தபோது மசாஜ் பண்ண வந்தவனுக்கெல்லாம் ஷேர் கொடுத்த கதை இருக்குது. ம். பேட்டை தரமாட்டிலேருந்து ஷேர் எடுத்து கொடுத்த கதையெல்லாம் இருக்குது. ம். அதை அவர் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தார். ம். அதெல்லாம் மேனேஜ் பண்ணி இன்றைக்கி அதெல்லாம் இல்லீகல். ம். ரைட்டா? அந்த கதையிலேருந்து இருக்குது, என்கிட்ட இருக்குது. இன்னும் அந்த திவாலான ஷேர்ஸும் இருக்குது. ரைட்டா? ஃபஸ்ட்டு திவாலான ஷேர்ஸ்னா அப்போ பிரித்து கொடுத்தான்ல தம்பிக்கு, ஆ அதெல்லாம் எங்களுக்கும் வரும்ல. நான் ஷேர் ஹோல்டராக எனக்கும் வரும்ல. ஓகே. அதுலேருந்து ஒன்று பிரித்து கொடுப்பான்ல எனக்கும். ம். அவனுக்கு பிரித்த மாதிரி எனக்கும் பிரித்து கொடுக்கணும்ல. நானும் ஷேர் ஹோல்டர் தானே. ரிலையன்ஸ்லேருந்து ஜியோ தனித்தனியாக பிரித்து கொடுக்குறாங்கன்னு சொல்கிற மாதிரி. அது IPO போடுறான். ம். ஃபினான்ஷியல்ஸ் பிரித்து கொடுத்தாங்கல்ல சார். ஸோ அது மாதிரி வந்து IPO போடுறான். ம். இப்போ எனக்கு ஃபைனான்ஷியல் ஷேர்ஸ் வந்த மாதிரி எனக்கு அதுவும் வந்தது. ம். யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் அன்றைக்கி எங்கள் அப்பா கூட்டம் போக்கில் அதை வந்து IPOவில் போட்டு வாங்கிட்டார். இன்றைக்கி நான் உனக்கு என்ன சொல்ல வரேன்னா, ஒன்றால் அந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட்டே அனலைஸ் பண்ண முடியலன்னா நீ எப்படி வந்து அதில் போடுவ? ஃபார் தி மனி ஹி ஹஸ் இன்வெஸ்டட் இன் ஜியோ இட் கேனாட் பி ப்ராஃபிட்டபிள். பட் அவன் அது ப்ராஃபிட்னு கணக்கு காமிச்சுன்னு இருக்கிறான். 3 இயர்ஸ் 5 இயர் ரிட்டர்ன்லாம் எடுத்து பார்த்தா நல்ல ப்ராஃபிட் தான் வந்திருக்கு. ஆனால் நீங்கள் ஏன் அதை வேண்டான்னு சொல்கிறீங்கன்னு எனக்கு புரியவே மாட்டேங்குது. அப்போ என்னைக்கா ஒரு நாள் இந்த பலூன் பஸ்ட் ஆகும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்களா? என்றைக்குமே ரிலையன்ஸை பொறுத்த வரைக்கும் அப்படி பஸ்ட் ஆன மாதிரி தெரியலையே. ஏன் தம்பி என்னன்னாரு, தம்பிக்கு ஈக்குவலாக பாதி அண்ணன் தம்பி 2 பேரும் பிரியும் போது பாதி பிரித்து கொடுத்தான்ல. தம்பிக்கு தானே கிரேட்டர் வேல்யூ இருந்தது. அப்போ இன்னைக்கு தம்பி எங்கே இருக்கான்? அது மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஆமாம். அப்போ இவன் மட்டும் எப்படி ஆமாட்டானு எப்படி தெரியும்? தம்பியை காலி பண்ணதே அண்ணன் தானே. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. தம்பி சொந்த செலவில் சூன்யம் வச்சுக்கிட்டாரு. என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ண. அப்போ இது இப்படி எடுத்துக்கலாம்ல சார். அதே ரிலையன்ஸ் கம்யூனிகேஷனை முகேஷ் அம்பானிகிட்ட கொடுத்துருந்தா இந்நேரம் இது வேர்ல்ட் கிளாஸ் கம்பெனியாக மாறி அதெல்லாம் ஒன்றும் மாறி இருக்காது. பஸ் முகேஷ் அம்பானி ஏன் காசு பண்ணின்னு இருக்காருன்னா, அவங்க அப்பாவோட கேஷ் மிஷின் அவனுக்கு கிடச்சிது, ஆயில் அந்த ரிஃபைனரி கிடச்சிது. ஸோ வெளிநாட்டிலேருந்து துபாயிலேருந்து ரிஃபைனரி வாங்கி
மற்ற ப்ராடக்ட்ஸ் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ணினது தான். ம் இப்போ ட்ரெண்ட்னா தனியாக நிற்குது. இப்போ ரைட்டாக இதுதான் கேபிட்டல், இதுதான் கடன், இதுதான் தெரியுது. அது எவ்வளோ ப்ராஃபிட்டுன்னு தெரியுது. நீ ரிலையன்ஸ் ரீட்டைலை பிரிச்சுறேன், ட்ரெண்ட்டுக்கு நான் அடுத்தது வரேன் சார் அதில். இது நான் சொல்கிறேன். ம் நீ ரிலையன்ஸ் ரீட்டைல் ஏன் பிரிக்க மாட்டேங்கிற? அது ஒரு மைனர் சப்சிடரி தானே சார். மைனர் இல்லையா? அவன் தானே டேர்ன் ஓவரில் ஈக்குவலு பிக்கு லார்ஜுன்னு பேசின்னு இருக்கிற. ம் நீ ஒரு ரிலையன்ஸ் கடைக்குள்ளே போ, ஒரு ட்ரெண்ட்டு கடைக்கு, ஸ்டுடியோ கடைக்குள்ளே போ, ம் டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியுதா இல்லையான்னு நீ சொல். தெரியுது தெரியுதா? தெரியுது, நான் ரெண்டுக்கும் போயிருக்கேன், நீ தெரியுது. அன்னி போயிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஸோ ஜியோ கடை எப்படி இருக்கும்? ப்ரைஸ் வேல்யூவேஷன்லேருந்து சொல்லணும். எப்படி இருக்கும்? கடைக்குள்ளே போனால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்கும்? நீங்கள் எதை கேட்க வரீங்கன்னு தெரியல. எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வைஸில் பார்த்தோன்னா ஒன்றும் எனக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருந்த மாதிரி தெரியல. கிளைண்ட்டு ஹேண்டில் பண்ணுறதுலன்னு டிஃப்ரென்ஸ் இருக்கும். நீ வந்து வெஸ்ட் சைடு போயிருக்கேன், நான் போயிருக்கேன். ஒரு ஜியோக்குள்ளே போனேன்னா ம் குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாயிலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஜூடியோவில் இருக்குமான்னு தெரியாது எனக்கு, ஏன்னா நான் ஜூடியோ போனதில்லை. ம் பட் வெஸ்ட் சைடுக்கும் இவனுக்கும் குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாயிலேயே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபைன் சார். இப்போ நான் நீங்கள் என்ன சொன்னதுனால இதை கேட்டுறேன். நீ அதை தனியாக பிரி. ம் நீ எவ்வளோ பிராண்டு ரிலையன்ஸ் ரீட்டைல் வாங்கி எவ்வளோ ஓடின்னு இருக்கு? இப்படி உனக்கு புரிகிற மாதிரி நான் ஒன்றும் கேட்குறேன். ம் எவ்வளோ பிராண்டாக வாங்கினான் நிறைய அந்த கடையில்? எங்கே? இன்டர்நேஷ்னல் பிராண்ட்ஸே நிறைய வாங்கினேன். அதெல்லாம் எங்கே போச்சு? இன்னும் அது ஒன் ஆஃப் த கம்பெனியாக. இல்லையா? எவ்வளோ பிராண்டு மூடிடுச்சு. பெப்பர் ஃப்ரை என்னாச்சு? பெப்பர் ஃப்ரையோ இல்லை அர்பன் லேடர், பெப்பர் ஃப்ரை தானே. அர்பன் லேடர் என்னாச்சு? டன்சோ என்னாச்சு? மாதிரி துணி பிராண்டு நிறைய வாங்கினானே, அதெல்லாம் எங்கே போச்சு? அரவிந்த் கம்ப்ளீட்டாக க்ளோஸே பண்ணிட்டாங்க நினைக்கிறேன். எங்கள் அரவிந்த் தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி இருக்கு. இவன் என்னாச்சு? ஆஸ் அ கம்பெனி தட் இஸ் டூயிங் B2B கேன் டூ வெரி குட் B2B பிஸ்னஸ். சார் 10 பிஸ்னஸில் 10 ஷேரில் 4 ஷேர் தோத்துறோன்ற மாதிரி. அப்போ நீ கம்பெனி சேர்த்து வச்சிருக்கிறல்ல, ம் நீ கம்பெனியை தனியாக பிரித்து விட்டுரு. அந்த வேலை தான் ஆரம்பிச்சிட்டாங்களே. இன்னும் ஆரம்பிக்கல. நீ 5 வருஷத்துக்கு முன்னாடி கேள்வி கேட்டேன்னா 5 வருஷம் கேள்வி பதில் சொல்லுங்க. அப்படி சொல்கிறீங்க. ஓகே ஓகே ஓகே. Why is Airtel more successful than Jio? கஸ்டமர் அக்விசிஷன், Why paying customers prefer Airtel to Jio? சர்வீஸ். இல்லையா? இவனோட ஆர்பு என்ன, அவனோட ஆர்பு என்ன? எனக்கு நீ காம்ப்ளெக்ஸ் போய் அக்கௌண்ட்ஸ்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வந்தான். ம் இவன் ஆர்பு என்ன, அவன் ஆர்பு எவ்வளோ? ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தானே. போய் பார். பாரதியோட ஆர்பு என்ன பார். ஓகே. ஏர்டெல் வந்து 259 பர் மந்த்து, ஜியோ வந்து 213 பர் மந்த். எவ்வளோ ஆச்சு வித்தியாசம் இருக்குது சார். ஒரு 13 பர்சன்டேஜில் பாரு பாஸ். 10 to 20% கம்மி. அப்போ ஜியோ 20% கம்மி. அதான் பெட்டருங்கிறேன். 20% எக்ஸ்ட்ரா பண்ணுறான் அவன். சேம் கிளைண்ட்டு ஐ எம் கெட்டிங் 20% எக்ஸ்ட்ரா ரெவென்யூ. ஓகே ஓகே. நீங்கள் ஆஸ் இன்வெஸ்டராக பார்க்குறீங்க. பின்ன நீ ஒரு கிராக்கி, நான் ஒரு கிராக்கி, ம் 2 பேருக்கும் ஒரே சர்வீஸ். ம் எனக்கு 20% எக்ஸ்ட்ரா இல்லை. அந்த 20%ங்கிறது சர்வீஸுக்கு நம்ம பே பண்ணுறோம். நீ பே பண்ண வாட் எவர். ஸோ ஹீல் ட்ரா மோர் இல்லை. ம் 20% பர் கஸ்டமர். பர் கஸ்டமர். ஆமாம். அப்போ ஒவ்வொரு how many million customers, what will be the difference? So the higher and higher bracket, ம் நீ ஆவரேஜ் விடு. when people like me, I won't even look at Jio. எனக்கு பில்லே எவ்வளோன்னு தெரியாது. ம் ஆஃபீஸ்லேருந்து கட்டிடுவாங்க, எனக்கு பில்லே தெரியாது. ம் முன்னாடி பார்த்துன்னு இருந்தேன், இப்போ பார்க்குறதே கிடையாது. ரைட்டா? Fine, ஸோ sir. என்ன ஆகும்னா, ஸோ ஆஸ் கம்பெனிஸ் கோ பிகர்னு வச்சுக்கோங்க, டாடா கம்யூனிகேஷன்ஸ் உள்ளே வந்துடுவாங்க காம்படிஷனுக்கு. இப்போ வந்து நீ வந்து ஒரு ஸ்டாக் ப்ரோக்கருக்கு ரிலீஸ் பண்ணுறேன்னா, ப்ராட்பேண்ட் கனெக்ஷன் லீஸ் பண்ணுறேன்னா டாடா கம்யூனிகேஷனும் வந்துடும். கரெக்ட். ஓகே சார். ஸோ தி ஹையர் தி வேல்யூ, ம் ஜியோ வில் நாட் பி ஏபிள் டு பர்ஃபார்ம். இல்லை எங்கே ஜியோ பர்ஃபார்மன்ஸு? இன்டர்நெட்டை ஃப்ரீயாக கொடுக்குற இடத்துல பர்ஃபார்மன்ஸு. ம் இது ஒன்றாச்சா? ம் ஓகே. ஸோ ரிலையன்ஸ் இஸ் a very good B2B business player, ம் not a B2C player. பட் நீ என்னைக்காவது ஒரு பெரிய கார்ப்பரேட்டில் போய் விச் இஸ் கன்சியூமர் ஃபேஸிங் கிளைண்ட்டுக்கு நான் 1000 ரூபா தான் பில்லு போடுவேன்னு சொல்லி பார்த்துருக்கியா? இதர் கடையை முட்டு போயிடு. ம் நீ என்ன ரேஷன் பண்ணுறது? பட் ரிலையன்ஸ் இஸ் வெரி குட் அட் மேனேஜிங் தி கவர்மெண்ட். ஸோ அதுக்கு நீ பெட் பண்ணுறேன்னா பெட் பண்ணு. அதுதான் சரி. இப்போ அது நான் என்னோட ஃபிலாசபியில் அது ஒத்து வராது. அதை தான் நான் கேள்வியாக கேட்குறேன். உங்கள் பாலிசிக்கு செட் ஆகலைன்றதுக்காக எங்களை வேண்டான்னு வாங்காதீங்கன்னு சொல்கிறீங்க. பஃபெட்டோட ஃபிலாசபிலே அது தப்பு, என்னோட ஃபிலாசபிலே தப்பு. நான் தான் திரும்பி சொல்கிறேன், நானே ஃபைனான்ஸ் மினிஸ்டராக இருந்தாலும் கவர்மெண்ட் ரிலேட்டட் கம்பெனி. நான் இதில் ஆஸ் இன்வெஸ்டராக ஒரு விஷயம் பார்க்குறேன் சார். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய 1 year ரிட்டர்ன் 7%, 3 year ரிட்டர்ன் 27%, 5 year ரிட்டர்ன் 58%. என்னோட எல்லா ஸ்டாக்கும் இதை பீட் பண்ணியிருக்கோம். அப்போ நான் எதுக்கு வச்சுருக்கோம்? இப்போ ஐடிசி மட்டும் பீட் பண்ணாது, ஏன்னா இப்போ அடிச்சிருக்காங்க.
மற்றபடி எல்லா ஸ்டாக்கும் பீட் பண்ணும். இப்போ ஐடிசி பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிட்டர்ன் 20% டவுன். ஆமாம், பெட்டர் நீ தேர்ட் இயர் வாங்கியிருந்தேன்னா, நீ வேற எங்கேயாவது வாங்கியிருந்தேன்னா அதில் ஹெச்சிஏ கொரோனா டைமில் 150 கிட்ட வந்தது. அப்போ அப்படின்னு இப்போ 100%. ஸோ அதனால் நான் ஹெச்சியில் விட்டுறேன், ஐடிசி விட்டுரு. அதர் தன் தட் எனிதிங் கூட பீட். டாடா கன்சல்டன்சிஸ் 3 இயர் ரிட்டர்ன் 18% டவுன். நான் உன்னை டிசிஎஸ் கன்சிடர் பண்ண சொன்னேன்னா, நான் கன்சிடர் பண்ண ஸ்டாக்கில் எதுன்னு சொல்லு. 10ல் 4 போயிருக்கும், அது கூட போகல. தங்கமயில் என்னாச்சு? தங்கமயில்லாம் வந்து என்னாச்சு? ரிலையன்ஸா தங்கமயில்? தங்கமயில் தான் கர்நாடகா பேங்க் மாதிரி அது. அப்புறம் இல்லாட்டா சவுத் இந்தியன் பேங்க்கா ரிலையன்ஸா? சவுத் இந்தியன் பேங்க் தான். எது பெட்டர் பிக்கு? சவுத் இந்தியன் பேங்க் தான். அப்புறம் இல்லை கரெக்ட் சார். நான் வந்து இப்போ டிசிஎஸ் பார்த்தீங்கன்னா 3 நான் இயர். டிசிஎஸ் எப்போ கன்சிடர் பண்ண சொன்னேன்? 3000 கீழே போட்டோம். ஆமாம் 3000 கீழே ஆமாம் போட்டோம். ஆமாம். அது 3000 மேலே இருந்தது. நானும் தான் வேணான்னு தான் சொன்னேன். 3 இயர் ரிட்டர்னில் வந்து 3 இயருக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த ரேஞ்சில் தான் இருந்தது. எஸ், நான் வேணான்னு சொன்னேன். 3.5ல நான் கன்சிடர் பண்ணாதானே, நீ கன்சிடர் பண்ணாத ஒன்றும் தப்பு. ஓகே சார். அடுத்தது ஏஷியன் பெயிண்ட்ஸ். நீங்கள் இதை வந்து ஒரு மல்டிபிள் காம்பவுண்டர், கன்சிஸ்டன்ட் காம்பவுண்டர்னு சொல்லும்போது எல்லாமே நீங்கள் அதை ஹிட் பண்ணி தான் சொல்லியிருக்கீங்க. பஸ் நான் அதுவுமே பார்த்தீங்கன்னா 3 இயர் ரிட்டர்ன் 11% தான் குறைஞ்சிருக்கு. பஸ் ஈவன் விழும். நீ அதுக்கு தான் நான் சொல்கிறேன், உனக்கு எது வேல்யூன்னு தோணுதோ, நீ என்னோட பட்டாஸ் லிஸ்ட் எடுத்தேன்னா 99% ஒரு 5 years will beat all this. Not just beat by a big margin. ஃபைன் சார். ஓகே, தேங்க்யூ சார். நான் என்ன சொல்ல வரேன் நீ கேளு. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ வெறும் நிஃப்டியை மட்டும் எடுத்து, நிஃப்டியில் இல்லாத டாடா மோட்டர்ஸ் எடுத்தேன்னா, பஜாஜ் எடுத்தேன்னா, இதே இன்ஃபி ஒரு அன்னைக்கு ஒரு சலல் பரேக்கு மேலே ஒரு அக்யூசேஷன் ஒரு எம்ப்ளாயீஸ் போட்டாங்க. அது 5 வருஷம் அடுத்த 6 வருஷம். அன்னைக்கு வாங்கியிருந்தீங்கன்னா அது 600 ரூபா. ஆமாம் கரெக்ட். 700 சம்திங் இது. ஆமாம் ஆமாம் எஸ். இன்றைக்கும் பாசிட்டிவ். ஸோ நீ வந்து எப்போ இன்ஃபோசிஸை இப்போ அது ரொம்ப பாஸ்ட், அதனால் தைரியமாக சொல்கிறேன், எப்போ நீங்கள் அதை கன்சிடர் பண்ணி. ஸோ டிட் யூ டூ இட் வென் தேர் டைம்ஸ் ஆஃப் ட்ரபிள்? டைம்ஸ் ஆஃப் ட்ரபிளில் தான் நாங்கள் பயந்துட்டு வித்துட்டு வெளியே வந்துடுறோம். இப்போ ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ் தான் அதிகமாக வித்துக்கிட்டு இருக்காங்க. போன வருஷம் ஃபுல்லாக வாங்கினாங்க, இந்த வருஷம் அவங்க தான் அதிகமாக வித்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. இதை பற்றி நாளைக்கு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் சார். இன்னும் நிறைய ஷேர்ஸ் நீங்கள் சொல்கிற ஷேர்ஸே சொன்ன ஷேர்ஸே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அதை நாளைக்கு டிஸ்கஸ் பண்ணுவோம் சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக் இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். நீங்கள் சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படித்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.